ஹலோ 10th ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் 7 மதிப்பெண் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிற சயின்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினாச்சும் ஆல்மோஸ்ட் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சென்டம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ போய் யூடியூப்பில் போய்ட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் PDF வச்சுருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸை படிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படித்தாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் நல்லா தெளிவாக படிச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் கீ வேணும்னா சொல்லிட்டு கீழே ஆன்சர் கீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்சர் கீயும் போடலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் வரும். ஸோ அந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க்கில் வந்து ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சேனல் புதுசாக பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.